பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் 11/8/2025 17/8/2025 ஒரு காலகட்டங்களிலே சதயம் அப்படிங்கிற கும்பராசிக்குள்ளே இருந்து ரோகிணி என்கிற ரிஷபராசி வரைக்கும் சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த சந்திர பகவான் பயணம் செய்வதனாலே நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னா, கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. எப்படின்னாக்க, உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடமான கும்பராசி, 6ஆம் இடம் உங்களுக்கு மீனராசி, 7ஆம் இடம் மேஷராசி, 8ஆம் இடம் நமக்கு ரிஷபராசி. இப்போது உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்திலிருந்து போகும்போது ராகுவும் சந்திரனும் சேரும்போது குரு பார்ப்பார். உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வை உடைக்கும். அப்போ குரு பார்க்கிறதுனாலே இங்கே ஒரு சந்திர யோகம் கிடைத்துவிடும். அதுபோல் சந்திரனின் தொடர்பை அடுத்த முயற்சிகளை பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு சனி பகவானோடு சேரும்போது செவ்வாய் 12ஆம் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரியவர். இது மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துவிடும். தன் பார்வையாலேயே மேஷராசியை பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசியிலே சந்திர பகவான் உள்ளே வரும்போது அங்கேயும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பலன்கள் உண்டாகும். அப்படி பல விதத்திலும் யோக பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அப்படிங்கிறது குறிப்பு. அதிலும் குரு தன் பார்வையாலே உங்களுடைய ராசியை பார்க்கிறார். நேரடி பார்வையான உங்களுடைய 3ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார். 1, 3, 5 என்ற இடமும் 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதும் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். 1, 5, 9 திரிகோண பார்வைன்னு இடம், திரிகோணம்னு பேர். 3ஆம் இடம்னா மனசில் இருக்கக்கூடிய முயற்சி, ஆசைகள், வெற்றிகள், சுய முயற்சியினால் வரக்கூடிய முன்னேற்றங்கள், இதை பற்றின விஷயங்களுக்கெல்லாம் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய பார்வையாக குருவின் பார்வை அமைகிறது. அதனால் பணவரவும், அதனால் கடன் சுமை குறையும். அதனாலே வாழ்க்கையிலே வேலை தேடும் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும், மாற்றங்கள், சம்பள உயர்வுகள், இடமாற்றங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நிகழ்வதற்கான ஆரம்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் உள்ளது. கல்வி நிலைகளிலே புதிய முயற்சிகளை மேற்கொண்டு கல்வி கற்க வேண்டும் என்ற மாணாக்கர்களின் ஆர்வத்திற்கு நல்ல ஒரு தூண்டுகோலாக பெற்றோர்கள் அமைவீர்கள். அதனாலே கல்வியிலே அவர்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும். சந்தோஷமாக குழந்தைங்க படிப்பாங்க. விளையாட்டாக படிக்கிறது, விளையாட்டுக்காக படிக்கிறது ரெண்டுமே பண்ணுவாங்க. ஸோ கேம் ரிலேட்டடான விஷயங்களும் படித்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த வாரத்திலே ஏற்படுத்த முடியும். உங்களால் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த சந்திரனுடைய பார்வையின் குரு சந்திர பார்வை, குரு செவ்வாய் பார்வை, சனியுடன் தொடர்பு பார்வை எல்லாம் ஏற்படுத்தும். எல்லா விதமான மலை போல கஷ்டம் வந்தாலும் அதை சும்மா பனி போல நீக்கிவிடக்கூடிய மனநிலையை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் சண்டை, வம்பு, வழக்கு எது வந்தாலும் அப்படி சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த வாரம் நல்லதாக காட்டப்போகிறது. எப்போவுமே கஷ்டப்படுத்திட்டான், ஏமாற்றிட்டான், எல்லோரும் ஓடிட்டான் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் மாற்றக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறதுனாலே ஒரு நல்ல வாரம். மகா சங்கடகர சதுர்த்தி இருப்பதனாலே விநாயகப் பெருமானை வழிபடும்போது அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களை வந்து சேரும். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு 11/8/2025 17/8/2025 இந்த வாரத்திலே சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் பயணக்கூடிய இந்த சந்திர பகவானின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்யும்போது 4ஆம் இடமான
கும்பராசியிலிருந்து 5, 6, 7 அப்படின்னு போகிறார். அப்படி பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இருக்கும்போது குருவின் பார்வை விடும். சனி பகவானுடன் மீனராசியிலே இருக்கும்போது செவ்வாயின் பார்வைப்படும். மேஷராசியில் இருக்கும்போது செவ்வாயின் பார்வை சிறப்பு பார்வையாக இந்த சந்திரனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இப்படி நீங்கள் சந்திரனுடைய எஃபெக்டை பார்க்கும்போது மண், மனை, வாகனம் போன்ற விஷயத்திலே புதிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள். ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் நல்லதாக நடக்கும். எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நிறைய புதிய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னு எண்ணம் வரும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டென்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நடக்கக்கூடியதாகும். அவர்களுக்கு உறுதுணையாக சில விஷயங்களில் என்சிசி, எஸ்கர்ஷன் போன்ற விஷயத்தில் எல்லாம் நீங்கள் உள்ளார சேருவீங்க. எக்ஸசைஸ் ரிலேட்டட் மேட்டர் எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. புதிய விஷயத்தில் ஜிம்மு போகிறது, அவங்களுடைய உடல் எடை குறைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏபிசி அப்படிங்கிற ஜூஸஸ்லாம் பண்ணி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு தெரிகிறது. கடன் விஷயத்தில் வம்பு வழக்கு விஷயங்களிலும் நீங்கள் வெற்றிகரமான விஷயங்களை காணப்போகிறீர்கள். உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடப்போகிறார்கள். தீர்மானமாக இந்த வாரத்திலே நீங்கள் பலவிதமான நல்ல விஷயங்களை உங்கள் மனதில் பிடித்த மாதிரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரும்போது நான் யார் தெரியுமா அப்படின்னு கரெக்டாக போய் ஜம்முன்னு உட்கார போகிறாரு நமக்கு சந்திர பகவான். அப்படி வரும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எல்லா விதத்திலும் எதிர்மறை தன்மைகள் எல்லாம் நீங்கி பரஸ்பரம் கலத்தரத்துடன் ஒரு நல்ல இணக்கமான மனநிலையும், முதலீட்டாளருடன் இணக்கமான சூழ்நிலையினால புதிய முதலீடுகளும், வேலை வாய்ப்புகளிலே புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தலங்கள் கொண்ட வேலைவாய்ப்பு தலமாக மாறுவதாக உங்கள் வியாபாரஸ்தானம் மாறும். சம்பள உயர்வு, பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றமான ஒரு பாதை கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் எல்லாம் தேர்விலும் வெற்றிகள் கிடைப்பார்கள். சுக துக்கங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையும் அமையும். அதனாலே ஒரு நல்ல சுப நிகழ்வுகளுக்கான ஆரம்பங்கள் உண்டாகும். தெளிவான முடிவுகளை ஏற்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம், அமைதியான சூழ்நிலை மனதிலே தெளியும், பயம் குறையும். கடன் சுமை குறைவதற்கு ஒரு நல்ல உபாயம்னு பார்த்தீங்கன்னா, மகா சங்கடகர சதுர்த்தி அன்று 13ஆம் தேதி அவசியம் பிள்ளையாரை வணங்கி கடனை கொஞ்சமாவது கட்டிட்டிங்கன்னா கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். சுத்தமாக கடனில்லா வாழ்வு பெருவாழ்வாய் வாழ்வுகள். இந்த வாரம் இந்த ஒரு டோனும் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கும் போது நல்லது ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கட்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும்.